ஹார்ட் பீட் சீசன் 3 ஓட எபிசோட் 4 இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்று கட்டியாவே காட்டி இந்த விஜய்க்கு ஒரு ஜோடி காட்டிட்டாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லாஸ்ட் சீன்ல அவங்களோட ஜோடி காட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு ஜோடியாவும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரீனா வந்து அவங்களோட தாத்தா ராஜோட அவங்க அப்பா பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோபப்பட்டு அங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கதிரோட போயிட்டு அவங்க கேப்டேரியால உட்காரும்போது உங்களுக்கு மைக் வந்து கீழே வந்துறாங்க. ஒரு ஜூஸ் எடுத்து வரலான்னு போறதுக்கு மைக் வந்து கீழே வந்து திரும்ப அவங்க கொண்டு போய் உள்ள சேர்க்கறாங்க. உள்ள சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு சீஃப் டாக்டர் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அவங்களோட ரிப்போர்ட்ஸ்ல பார்த்து விஜய் கிட்ட இப்போதைக்கு அவங்க இருக்கிற நிலைமையில வந்து அவங்க பிசிக்கலா நல்லா தான் இருக்காங்க. பட் மென்டலி அவங்க பழைய ப்ரீவியஸ் ஆக்சிடென்ட்ல வந்து அவங்க வெளியவே வரல. அப்படி இருக்கும்போது பழைய நினைவுகளை திரும்ப வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுறாங்க. உங்களுக்கு கண்டிப்பா டேக் ரெஸ்ட் தேவைப்படுது. சோ பெட் ரெஸ்ட் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே திரும்ப உங்க அப்பா வந்து பேசுறாரு, என்ன ஆச்சு ரீனா அப்படின்னு கேட்கணும். உங்களாலதான் பிரச்சனை, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நாங்க நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு அவங்களோட பொண்ணை பாக்குறாரு. பொண்ணை பார்த்து அப்புறம் அவங்க சொல்றாங்க, அப்பா எனக்கு எதுவுமே இல்லை, நீங்க நினைச்சு கவலைப்படுங்க, ஃபீல் பண்ணாதீங்கப்பா, நல்லா தான் இருக்கேன், என்னோட பெரிய டிப்ரெஷன் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்றதா, மத்தபடி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஆமா முக்கியம், அப்ப ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அர்ஜுன கட்டாங்க. அர்ஜுனோட கிரஷ் அந்த பொண்ணு வந்துட்டு அர்ஜுனுக்கு நம்பர் கேக்குது. அர்ஜுன் வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு, ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு கிளாஸ் மேட்டா கூட அப்படின்னு. சரி ஓகே நான் நம்பர் கொடுக்குறேன், ஆனா வந்து எது வந்தாலும் நீங்க காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே முடிச்சுக்கணும், எனக்கு வெளியில போய் ஃபோன் பண்ணக்கூடாது அப்படின்னு. சரி ஓகே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஒரு வேலையை நம்பர் கொடுத்துறாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரதி கட்டுறாங்க. அவங்க பொண்ணு திவி வந்து கட்டுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஸ்டைலா மாறிட்டு இருக்கா. மாறிட்டு எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போற அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு எங்க போற அப்படின்னு நான் பையன் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீ எனக்கு அம்மாவே நடந்துக்கலையே அப்படின்னு என்ன ட்ரெஸ் திவி அப்படின்னு எல்லாம் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மதிக்காத மாதிரி போறா. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கே ஹாஸ்பிட்டல் மானச 2 பேர் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தன் திமிரா எடுத்துக்கிறான். அவன் வந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவனே ஒரு இன்டர்ன் தான், ஒரு சீனியர் டாக்டர் தான். அவன் வந்து மத்தவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்றது பார்த்து அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கோவப்படுறா. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ஜோடியா காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்துட்டு யாரையும் தேடி வராரு. அங்க அந்த ஆள் கிடையாது. அதுக்கு பதிலா அந்த ஹீரோயின் நம்மளோட விஜய்க்கு ஜோடியா காட்டுற அந்த பொண்ணு தான் கதவை திறக்கிற மாதிரி இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இந்த 4 எபிசோடுமே இதெல்லாம் தான் கவர் ஆயிருக்கு. இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் மட்டும் தான் காட்டிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணும். சோ நெக்ஸ்ட் Thursday பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு மார்னிங் 8 o'clock உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். சோ அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.